எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா தக்காளி தொக்கு தான் பார்க்க போகிறோம். அதுக்கு நான் 1 kg தக்காளி எடுத்திருக்கேன். அதை நல்லா தண்ணியில் வாஷ் பண்ணிவிட்டு ஒரு கிளாத்தை வச்சு தொடச்சி எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம். தக்காளி ரேட் கம்மியாக இருக்கும்போதே இந்த மாதிரி தக்காளி தொக்கு செஞ்சு வச்சுக்கோங்க, யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்மளுக்கு எப்போ முடியாத டைமுக்கு இதெல்லாம் கண்டிப்பாக கை கொடுக்கும். அவ்வளோதான், தக்காளிலாம் கட் பண்ணியாச்சு. அது கூட இந்த மாதிரி ஒரு சின்ன லெமன் சைஸ் புளி எடுத்துக்கலாம். அப்புறம் கல்லுப்பும் சேர்த்துக்கலாம். காரத்துக்கு தேவையான அளவு மிளகாவும் எடுத்துக்கலாம். இதை நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுக்கலாம். அப்புறம் அதுக்கு தேவையான பொடி ஒன்று ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு கடாயில் கடுகும் வெந்தயமும் வறுத்து எடுத்துக்கலாம். வாசனை வர அளவுக்கு மீடியம் ஃப்ளேமில் வச்சு வறுத்தா போதும், இல்லைன்னா கருகிரும். அவ்வளோதான். இதை ஒரு மிக்ஸி ஜாரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். அப்புறம் பார்த்திங்கன்னா இன்றைக்கி மண் சட்டியில் தான் நான் தொக்கு பண்ண போகிறேன். அதுக்கு மண் சட்டியில் நான் நல்லெண்ணெய் சேர்த்துக்கிட்டேன். அப்புறமா கொஞ்சமாக கடுகு, கொஞ்சமாக சீரகம் சேர்த்துக்கிட்டேன். கடுகும் சீரகமும் பொரிஞ்சதுக்கப்புறமா கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். அப்புறம் நம்ம அரைச்சி வச்ச இந்த பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம். நல்லெண்ணெய் அதிகமாக சேர்த்துனிங்கன்னா தான் நம்மளுக்கு தொக்கு ரொம்ப நாளைக்கு வரும், கெடாமையும் இருக்கும். அப்புறம் அது கூட கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். இப்போ இதை அடிப்பிடிக்காத அளவுக்கு நம்ம கிளறி விட்டுக்கிட்டே இருக்கலாம். ஒரு ஸ்டேஜுக்கு வந்த பின்னாடி நம்ம கொஞ்சம் ஃப்ளேமை கம்மியாக வச்சுக்கலாம், இல்லைன்னா ரொம்ப எல்லாம் தெறிக்கும். அவ்வளோதான், இதை நல்லா கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும். இது பாதி குக்கான பின்னாடி நம்ம கொஞ்சமாக பெருங்காயத்தூளும் நம்ம அரைச்சி வச்சுருக்க பொடியையும் சேர்த்து கிளறி விட்டுக்கலாம். இந்த வெந்தயம் தான் நல்லா வாசனையை எடுத்து கொடுக்கும் இந்த தொக்குக்கு. அதனால் வெந்தயம் சேர்த்துக்கிறது உடம்புக்கும் குளிர்ச்சி தான், சேர்த்துக்கலாம் கண்டிப்பாக. அவ்வளோதான். இப்போ பார்த்திங்கன்னா எண்ணெய் ஓரளவுக்கு நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு. இருந்தாலும் இன்னும் இந்த வாட்டர் கண்டென்ட்லாம் குறையிற அளவுக்கு நம்ம கிளறி விட்டுக்கிட்டே இருக்கலாம் லோ ஃப்ளேமில் வச்சு. அவ்வளோதான். இப்போ பார்த்திங்கன்னா கிளறும்போது இந்த மாதிரி பாத்திரத்தில் ஒட்டாமல் வந்ததுன்னா இதுதான் கரெக்டான கன்சிஸ்டன்சி நம்மளோட தொக்குக்கு. இந்த தொக்குக்கு இட்லி, சுடு சாதம் இதெல்லாம் நல்ல காம்பினேஷன். சாதத்துக்கூட வச்சு ஒரு அப்பளம் வச்சு சாப்பிட்டோன்னா வேறு எதுவுமே தேவையில்லை, வயிறு ஃபுல்லாயிரும். திஸ் வீடியோ இஸ் ஸ்பான்சர்ட் பை பைமோட் ஷாப்பிங் மொபைல் ஆப். என்னோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் ஆப்பை டவுன்லோட் பண்ணிக்கிட்டு க்ராசரிஸ்லாம் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. இது ப்ளே ஸ்டோர்லேயும் ஆப் ஸ்டோர்லேயும் ஆப் அவைலபிளாக இருக்குது. என் வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். என் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.